Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேசன் பர்ஃபி. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கடலை மாவு 250 grams எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில் 250 ml எடுத்துக்கலாம். அப்புறம் sugar வந்து 250 grams எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து 5 எடுத்துர்க்கேன். 2 spoon sugar ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். அப்புறம் நெய் வந்து 50 ml எடுத்துக்கோங்க. கோகனட் வந்து 1 வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 glass வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 minutes நல்லா வந்து கொதி வரட்டும். கலரி விட்டுருங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இப்போ நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் போதும். இப்போ நம்ம கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலரி விட்டுட்டே ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நல்லா கலரி விட்டுருங்க. இந்த கட்டி இல்லாமல் கலரி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக கீ ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், இல்லைன்னா வந்து பிடிச்சிக்கும் பாத்திரத்தில். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகனட் வேகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 minutes குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. கோகனட் போட்டோன்னே ரொம்ப அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் கோகனட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் போட்டு அரைச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த 2 minutes நீங்கள் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்கள் வாசமாக இருக்கும். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து 1 hour நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேசன் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் கார்னிஷ்காக இந்த மாதிரி முந்திரி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இங்கே பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.